இன்றைக்கு இப்ப நாம சக்ரா எப்படி வரைவது மட்டும் இல்லாமல் சக்ராவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான சில வழிமுறைகளை இங்க சொல்லலான்றதுக்காக தான் இந்த காணொலியை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பித்திருக்கின்றேன். இப்ப நான் சக்ரா புள்ளிகள் நம்ம வரைகிறது ஏற்கனவே சொல்லியிருப்போம், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லலாம்னு பாக்கின்றோம். மிக்க என்ன எனக்கு கூட என் கூட இப்ப ஸ்ரீதர் இருக்காரு, அவருக்கு நான் எப்படி சக்கரால கை வரைய போறேன் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரையாங்கிள் பாயிண்டை கண்டுபிடிக்க வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் தான் ட்ரையாங்கிள் பாயிண்ட்ங்கிறது. எப்படி பாத்தீங்கன்னா இந்த கையை இந்த மாதிரி வரைந்த பிறகு இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஆகிற ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் இதான் நமக்கு சென்டர் பாயிண்ட், ட்ரையாங்கிள் சென்டர் பாயிண்ட். நம்ம ரெண்டு கால்களுக்கு நடுவில் இருந்து அப்படியே ஒரு லைன் கொண்டு வந்தோம்னா நேரடியாக அப்படியே கொண்டு வரோம், இங்க சேர்க்கிறோம். இது இந்த புள்ளி இது ஒரு முதல் புள்ளி. இந்த புள்ளி சோலார் பிளக்ஸ் சொல்லுவோம். எஸ், சோலார் பிளக்ஸ் எஸ் சொல்லுவோம். இது என்ன கேட்டீங்கன்னா இதை மூன்றாக, இந்த தூரத்தை மூன்றாக, நான்காக பிரிக்க வேண்டும், மூன்றாக பிரிக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூன்றாக பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதை பிரிக்கும் போது மூன்றாக பிரிப்பது. நாலா பிரிக்கிறது பாத்தீங்கன்னா நான்காக பிரிக்கிறோம். கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும், நீங்க அதை பார்த்து கரெக்டா பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா இந்த மூன்றாக பிரிக்கும் போது மேல இருந்து வரக்கூடிய 1/3 இது ஒரு புள்ளி. ஓகேங்களா? இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க வரும்போது இது ஒரு புள்ளி. இந்த மாதிரி புள்ளிகளை நம்ம தேர்வு செய்கிறோம். புள்ளிகளை தேர்வு செய்து இப்படி. அதற்கு பிறகு இங்க இந்த கட்டை விரல பாத்தீங்கன்னா இந்த நம்முடைய கையில் உடையக்கூடிய மிக முக்கியமான பயணம் நினைக்கக்கூடிய இடம் இந்த இரண்டாவது மடிப்பு. இந்த இரண்டாவது மடிப்பு இந்த இடத்துல வரக்கூடிய இந்த லைன் தான். இந்த லைன்ல வரக்கூடிய புள்ளி தான் இந்த இரண்டாவது கோடுன்னு சொல்லக்கூடிய மடிப்பு. ஒரு வித்தியாசமா இருக்கும். இங்க வரும். இந்த மையத்துல இருந்து அப்படியே அப்படி ஒரு கோடு கொண்டு இங்க கொண்டாந்து இறக்கிடுறோம். அதற்கு பிறகு இந்த ட்ரையாங்கிள் பாயிண்டை இதையும் ஒன்றாக இணைக்க வேண்டும். இதுக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இதற்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் மிடில் பாயிண்ட் ஒரு புள்ளியாக மாறிவிடும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த இது ஒரு புள்ளி, இதுக்கு இடைப்பட்டது ஒரு புள்ளி. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த தூரத்தை மூன்றாக பிரிக்க வேண்டும். இந்த தூரத்தை மூன்றாக பிரிக்க வேண்டும். இந்த இடத்துல ஆரம்பிக்கும். மூணாக பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா மூன்றாக பிரிக்கணும். மூன்றாக பிரிச்சுட்டு இதுல புள்ளி மார்க் பண்ணும். ஆஃப் பண்ணிடுங்க, கட் பண்ணிடுங்க.